அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 தன்மைகள் முஃமினான மனிதனிடத்தில் ஒன்று சேர்ந்திருக்க மாட்டாது. அவை ஒன்று கஞ்சத்தனம், மற்றொன்று துர்க்குணம் ஆகும். ஒரு மனிதர் முஃமினாக இருந்து கஞ்சத்தனம் உடையவராகவும் துர்க்குணம் உடையவராகவும் இருப்பதென்பது அவருடைய தகுதிக்கு ஒவ்வாததாகும். இப்படிப்பட்டவன் தன்னுடைய ஈமானை பற்றி அதிகம் கவலை கொள்ள வேண்டும். ஈமானையே கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏனெனில் இவ்வாறு ஒரு நல்ல தன்மை மற்ற நல்ல தன்மைகளை தனதளவில் ஈர்த்து கொள்கிறதோ, அவ்வாறே ஒரு தீமை மற்ற தீமைகளை தனதளவில் ஈர்த்து கொள்கிறது. மற்றொரு ஹதீஸில் இதைவிட கடுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள், கஞ்சத்தனமானது ஈமானுடன் ஒன்று சேராது என்று. நீரும் நெருப்பும் எவ்வாறு ஒன்று சேர்ந்திருக்க முடியாதோ, அவ்வாறே இந்த 2 அம்சங்களும் ஒரு முஃமினிடத்தில் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. எது மிகைத்து விடுகிறதோ அது மற்றொன்றை அழித்துவிடும். நீர் மிகைத்துவிட்டால் நெருப்பை அணைத்துவிடும். நெருப்பு மிகைத்துவிட்டால் நீர் ஆவியாகிவிடும். இவ்வாறே ஈமானும் உலோபித்தனமும் ஒன்று சேராது. இவற்றுள் எது மிகைத்து விடுகிறதோ அது மற்றொன்றை சிறிது சிறிதாக அழித்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.